ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெண்டைக்காய் இருந்தது. வெண்டைக்காய் வச்சு ஒரு ஈஸி ரெசிபி பார்ப்போமா? வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ வாங்க நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அடுப்பில். ஓகேவா? வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன செய்வோம், மோஸ்ட்டாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தான் செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தண்ணி ஊற்றி செய்யப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் 2 காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த 2 காஞ்ச மிளகாவும் வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம புளி எடுத்துருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா வேகணும் அது. ஓகேவா? கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க, நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒன்று கொஞ்சம் நல்லா வேகணும். ஓகேவா? இன்னும் நல்லா நீங்கள் வேக விடணும். இப்போ நான் இன்னொரு வாட்டி மூடி போட்டுறேன். அது நம்ம வேகிற கேப்பில் நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து தேவையான அளவுக்கு நீங்கள் அதில் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா நீங்கள் டோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேவா? அதில் வெண்டைக்காயில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி சவுன்னு ஒரு மாதிரி இருக்கும் வெண்டைக்காய். அது போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெண்டைக்காவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை நம்ம எடுத்து நம்ம வெங்காய தக்காளி கூட வெண்டைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்டைக்காய் வந்து வதங்கியிருக்கு அப்படி சொல்லிட்டு. அதை எடுத்து நம்ம தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருங்க. ஓகேவா? மூடி போட்டு நம்ம நல்லா வந்து மூடி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு என்ன ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா நீங்கள் வந்து மற்ற வச்சு நீங்கள் நல்லா நசுக்கிக்க போகிறீங்க. நல்லா நீங்கள் மற்ற வச்சு அமுக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ நீங்கள் அடுப்பில் வந்து தாளிப்புக்கான கடாயை வச்சுட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. ஓகேவா? தாளிக்கிறதுக்கு எவ்வளோ போடுவீங்க மேக்ஸிமம் அந்த அளவுக்கு போட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம அமுக்கி வச்சுருக்கோம், நசுக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய் கூட நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ பாருங்கள், பிளேட்டில் வந்து சாப்பாடு வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பாடு வச்சிடலாம். ஓகேவா? செம்மையாக இருந்தது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து செய்யும் போதே நீங்கள் காய் வதங்கும் போதே நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன மாதிரி நீங்கள் ஃபைனலாகவும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டில் வந்து சாதத்தை வச்சாச்சு. சாப்பாடு வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காய் தொக்கு எடுத்து நம்ம சாப்பாடில் போட்டு கொஞ்சம் பரட்டி சாப்பிட்லாம். அடடா, அற்புதமாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் தோசை, சாப்பாடு எதுக்கு வேணால் நீங்கள் தோசை சாப்பிட்லாம். ஓகேவா? நான் வந்து சாப்பாடுக்கு இப்போ பரட்டி சாப்பிட்றேன், செம்ம டேஸ்ட்டு. மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லிடுங்க. இந்த ஒரு விஷயம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி தான் இருக்குங்க.